தமிழ் சாட்டை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். காலை செய்தி. திமுக அமைச்சருக்கே இந்த நிலைமையா? கனிமொழியை ஓட ஓட விரட்டிய சென்னை மக்கள் பெரும் கலவரம். கதறி அழுத மு.க.ஸ்டாலின். இப்படி நடக்கையில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருந்தது? மழை வந்திருக்கு, அதாவது சென்னையில் வடிகால் இன்னும் முடிவடையாத சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக மழை வந்துருச்சு, வரலாறு காணாத மழை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் புகழாரம் சூட்டுறாரு. நாங்கள் எல்லா விதமான வேலையுமே செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சென்னை மக்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ். இப்போ வெளிநாட்டிலலாம் நடக்குது இல்லை, அதாவது மழை வரப்போகுது அப்படின்னா ஒரு அலாரம் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டிங் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது காரில் இதுமாரி ஜீப்பில் ஒரு அபாய சங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ மக்கள் அலர்ட் ஆகிக்குவாங்க. இப்போ போன ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியை திறந்து விட்டு 700 பேர் இறப்பு நேரிட்டது. அந்த 700 பேர் இறப்பு நேரிட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. 10 வருடம் இருந்தாங்க. அவங்களுக்கு திடீர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இவங்களுக்கு பணியமர்த்தினாங்க. 4000 கோடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வடிகால் வாரியத்துக்கு செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. முதல்ல கேஎன் சொன்னது 92% நாங்கள் எல்லா விதமான பணிகளையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. மழை தண்ணி தேங்கின உடனே 42% குறைஞ்சிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூடிய பார்த்தீங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் பார்த்தீங்க அப்படின்னா பதில் கேட்டிருக்காங்க. அப்படி மாற்றி எதுக்கு அமைச்சர்கள் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் வாக்குவாதம் ஈடுபட்டு கொண்டு இருக்க சூழ்நிலையில் கனிமொழி சென்னைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகல நிறைய விதமான எதிர்ப்புகள் வந்திருக்கு. நீங்கள் சொன்னது எதுவுமே சரியாக சொல்லலை. நீங்கள் ஒயின் ஷாப்பை மூடுறன்னு சொன்னீங்க, மூடலை. கேட்டால் எப்போ மூடுறன்னு நாங்கள் சொன்னோம் போன ஆட்சியிலேன்னு சொல்லி செய்தியாளர்களிடமே பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் செய்தி எழுப்புனாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலினுக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சேகர்பாபு கூட பார்த்தீங்க அப்படின்னா நியூஸில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா முதல்வர் இரவு முழுவதுமே தூங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சேகர்பாபு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாரு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நியூஸு. திமுக அமைச்சருக்கு இந்த நிலைமை அப்படின்னா மக்கள்லாம் ஏமாத்திரமான ஒரு விஷயம். அதுவும் கனிமொழிக்கே ஓட பார்த்தீங்க அப்படின்னா விரட்டியிருக்காங்க சென்னையில். ஏன்னா பிறந்தது வளர்ந்தது அவங்க எல்லாமே சென்னையில் தான் வளர்ந்துருக்காங்க. இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அதிகப்படியான நபர்கள் இருக்கிறதுனால ஏரிகள் குளங்கள் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் தூர் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஓட விரட்டிய கனிமொழியை பார்த்து முதல்வர் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணீர் விட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் இப்பொழுது நியூஸ். இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் சாட்டை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.